பார்க்காமயே டக்குன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்களாம் கஸ்டமர் கிடையாதா என்னன்னு தெரியல. அதே ஓசியில் கொடுக்குறாங்களா இல்லை? இன்றைக்கி டே 137, 4 days வந்துட்டு லீவ் போட்டுட்டு இன்றைக்கி தான் அகெயின் எடுத்தது. இந்த பின்னாடி தெரியுதா நித்யா அமிர்தம். இப்போ 12 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பிக்கப்புக்காக இங்கே வந்திருக்கேன். இந்த ஹோட்டலில் மட்டும் இப்போன்னு இல்லை, இது மயிலாப்பூரில் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு டிலே மட்டும்தான் ஆகும் ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு. கேட்டோன்னா அவங்க சொல்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்களாம் கஸ்டமர் கிடையாதா என்னன்னு தெரில. அதே ஓசியில் கொடுக்குறாங்களா இல்லை காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஏகப்பட்ட பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட்டு என்னென்னமோ வந்து இப்போ பார்ப்பாங்க. எல்லாருக்குமே வாக்குவாதம் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் அப்படி தான் ஏகப்பட்ட டைமு பார்த்தாச்சு, இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களாலேயே வந்துட்டு நமக்கு அந்த பீக் ஹவர்ஸ் டைமு, அப்புறம் அடுத்த ஆர்டர் அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாருமே இவங்கள மாதிரி ஆளுனால நிறையா வந்துட்டு டிலே ஆகுது ஆர் கேன்சல் ஆகுது. நமக்கு என்ன பண்ணுறது? ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு வந்துருக்குங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி இருக்கேன். இதுதான் உள்ள என்ட்ரு ஆகிறேன். ஓகே, ஆனால் லிஃப்ட்டு இவ்வளோ பெஸ்ட் தான் இருக்குதுன்னு பார்த்தோம்டா, அது அப்படியே வந்துட்டு ஒரு ரூம் சைஸு. இது என்ன எத்தனை அடி இருக்கும்? ஏப்பா, இன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறமா 20 ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குலாம் முடியலை இன்றைக்கி. ஏன்னா லாங்னு போட்டுருக்காங்க. அப்புறம் டிலே. இன்றைக்கி மோஸ்ட்லி எங்கன்னா கஸ்டமர் சைடு தான் டிலே. அங்கே போய் நின்றுட்டு வாங்க, இங்கே போய் நின்றுட்டு வாங்க, கொஞ்சம் சைடில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வாங்க. ஒரு ஆள் அட்ரஸே இந்த அட்ரஸ் தான் எல்லாம் கரெக்டாக வருவாங்களே, கரெக்டாக தானே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இல்லை நானே வரேன் அப்படின்ட்டு நேராக வந்துட்டு போய் அட்ரஸை காமிச்சேன். இதான் நீங்கள் போட்டிருக்க அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸ் அங்கே இருக்குது அப்படின்னு. இதுவும் மாறிடுச்சு போல அப்படிங்கிறாங்க. அப்போது கரெக்டாக செக் பண்ணணுங்களா? நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன இருக்குது, நீங்கள் பார்க்குறப்ப என்ன இருக்குதோ அதுதான் என்கிட்ட காமிக்கிது. அதை தானே கரெக்டாக பார்க்கணும், சொல்லணும். பார்க்காமையே டக்குன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுல்ல. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, வந்துட்டேன். 16 ஆர்டர்ஸ்க்கு டோட்டலாக ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணது 790 சம்திங். 250 இன்சென்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணோம்னா 1040 என்னமோ மாதிரி வருது. அவ்வளோதான். 100க்கு பெட்ரோல் போட்டேன். ஃபுட்டு வந்துட்டு 100 தான். ஏன்னா லைட் ஃபுட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் உடம்பு கொஞ்சம் இன்னும் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக. நாளைக்கு கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் மணிங்ஸ் கிடைக்கும். பார்ப்போம். ஓகே, படுத்து தூங்குவோம். டைம் ஆகிடுச்சு. See you.